திருவாசகம் மட்டும்தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும். தமிழன் தமிழனாக வாழ்ந்து நீயே இறைவனை அடையலாம், இறைவனுக்கு தமிழ் மொழி புரியும், இறைவனை நீயே சேர்ந்து அடையலாம் என்று தமிழால் வழிகண்டவர்கள் நம்முடைய நால்வர்கள். நீ இன்ன ஜாதி, இன்ன மதம், இன்ன ஆண் பெண் என்கிற வேறுபாடு இல்லாது எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரே சமயம் சைவ சமயம் நம்முடைய திருவாசகம். இங்க எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இப்ப திருவாசகம் நான் பாடுறேன், நீங்க பாடுறீங்க, அடியார்கள் பாடுறாங்க, அசைவம் சாப்பிட்றவங்களும் பாடுறாங்க, சைவமாக இருக்கிறவங்களும் பாடுறாங்க. ஏதாவது தோஷம் இருக்கா? எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் பாடலாம். நான் சொன்னது மாதிரி யாரெல்லாம் இதை பாட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அடியாராக மாறுவார்கள், அவங்க உண்மையான பக்தராக மாறுவார்கள். இது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் வந்து இங்க உட்காரவே முடியாது. ஏதோ ஒரு புண்ணிய மண் இருந்தால் தான் உட்கார முடியும். புண்ணியம் பண்ணாம இங்க உள்ள வர இந்த வாசப்படிய மண்ணை மிதிக்க முடியாது. சத்தியமா சொல்றேன்.